Hi, welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil and we have the same video in English and you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல எப்படி வந்து ஃபேஸை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இமேஜில் இருக்கிற ஃபேஸை வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறது. ஸோ பைத்தானில் எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு லைப்ரரி தான் ஓப்பன் சிவிங்கிற லைப்ரரி. கம்ப்யூட்டர் விஷனில் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம லைக் லெஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடில் எப்படி வந்து ஃபேஸ் டிடெக்ஷனை இந்த ஓப்பன் சிவி அல்கோரிதம் வச்சு நம்ம அந்த லைப்ரரி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். So we'll jump into the practical. ஸோ இந்த பீசஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் எல்லாமே வந்து நான் வேரியஸ் ரிசோர்ஸ் வேரியஸ் வெப்சைட் வேரியஸ் ரிசோர்ஸ்லேருந்து எடுத்த ஒரு லைன்ஸ் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இதெல்லாமே நான் மெர்ச் பண்ணி லைக் அஸ் சிங்கிள் கோடாக உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா CV2. ஸோ இதை வந்து நீங்கள் பிப் இன்ஸ்டால் மூலியமாகவோ இல்லை உங்கள் பைச்சாம் இல்லை வாட் எவர் த எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த ஐடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது மூலியமாக அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் சிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இன்புட்டாக கண்டிப்பாக வேணும். ஒன்று வந்து நீங்கள் கொடுக்க போகிற இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் XML ஃபைல். ஸோ ஓப்பன் சிவி பொறுத்த வரைக்கும் இந்த XML ஃபைல் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த XML ஃபைலில் வந்து ஃபேஸை ரீட் பண்ணுறதுக்கான அந்த டெஸ்ட் டேட்டா செட்ஸ், அந்த இன்புட்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களா ஒரு ஒரு XML-ஆக ஒரு ட்ரெயின்டு டேட்டா செட் மாதிரி ஒரு XML ஃபார்மேட்டில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை இன்புட்டாக யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்ம கொடுக்குற இந்த இமேஜில் இருக்கிற ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபேஸ் கேஸ்கேட்னு ஒரு வேரியபிள் மூலிமா நம்ம கேஸ்கேட் கிளாசிஃபையர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன் CV2. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த XML ஃபைலை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம அல்கோரிதம்க்கு நம்ம ஃபேஸ் டிடெக்ஷன் கோடுக்கு வந்துட்டு இந்த XML இன்புட்டாக கொடுத்தோம்னா லைக் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல்ரெடி ட்ரெயின்டு டேட்டா செட் இருக்கு. ஒரு இமேஜில் எப்படி ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெயின்டு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த XML ஃபைலில் இருக்கிறனால இட் வில் பி ஈஸி. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறோம். ஸோ இது ஜென்ரலாகவே வந்து நீங்கள் எந்த ஓப்பன் சிவி யூஸ் பண்ணாலும் இந்த XML வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சிவி பொறுத்த வரைக்கும் எல்லா இமேஜஸையுமே கிரே ஸ்கேலாக மாற்றிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நம்ம இந்த இமேஜை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி ஓப்பன் சிவி மூலியமாக அதை ரீட் பண்ணி தென் அதை நம்ம கிரே ஸ்கேல் கலராக மாற்றுறோம். அது மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் வி ஆர் ரைட்டிங் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் டிடெக்ட் மல்டி ஸ்கேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த பேராமீட்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ உங்கள் ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த டிடெக்ட் மல்டி ஸ்கேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் கிரே ஸ்கேலாக மாற்றின அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ஸ்கேல் ஃபேக்டர். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆவரேஜாக ஒரு கேமராவுக்கும் நம்மளோட பிக்சரில் மீன்ஸ் நம்ம ஹெட்டுக்கும் நம்ம ஃபேஸ்க்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு சிலர் வந்து கேமராவுக்கு கொஞ்சம் பக்கமாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கேமராலேருந்து கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இமேஜை டிடெக்ட் பண்ணிடும், கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களோட அந்த ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணாது. ஏன்னா அது என்ன நினைக்கும்னா ஸோ பக்கத்தில் இந்த ஃபேஸ் இருக்குது, இது பெருசாக இருக்குது, அப்போ பின்னாடி இருக்கிறது ஃபேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நான் 1.1 கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கீழே பாருங்கள் நான் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் ரன் பண்ணி தான் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் இந்த இன்புட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது இன்புட்லாம் இப்போ நான் என்னோட அந்த இமேஜ் நான் இன்புட்டாக கொடுக்குறேன் இல்லைங்களா, அதுக்காக கொடுத்த வேல்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம ரியல் டைம் நம்ம யூஸ் கேஸ்க்குன்னு வரும்பொழுது இந்த வேல்யூஸ் எல்லாமே மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் நெய்பர்ஸ். ஸோ அந்த மின் நெய்பர்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கான அந்த வேல்யூ என்னென்னா ஸோ எத்தனை ஃபேஸ் நம்ம ஆக்சுவல் ஒரு ஃபேஸ் டிடெக்ட் ஆகுதுன்னா அது பக்கத்தில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பேராமீட்டர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு கவுண்ட்டுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். ஓகே, ஸோ அது நம்ம ஆவரேஜாக ஒரு கவுண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் மின் சைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற அந்த ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு கொடுக்குற ஒரு பாக்ஸ். ஓகே, ஸோ என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸும் ஆவரேஜாக. ஃபைனலாக வந்து ஃப்ளாக்ஸ்னு ஒரு பேராமீட்டர் மீன்ஸ் ஒரு இதுக்கு நம்ம கேஸ்கட் ஸ்கேல் இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம இமேஜ் வந்து ஸ்கேலிங் பண்ணும். ஸோ ஜென்ரலாக இமேஜ் ஸ்கேலிங்னா என்ன, சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசு பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு. ஸோ இமேஜை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுறது. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கேலிங் ஃபங்க்ஷனையும் இதுக்கு நம்ம இன்வோக் பண்ணி விடணும். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எத்தனை ஃபேஸ் வாஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த பீஸ் எதுக்கு தெரியுங்களா, ஸோ இது ஃபுல்லாமே வந்து கமெண்ட்லேயே இருக்கு பாருங்கள். ஸோ த ரெக்டாங்கிள் ரவுண்ட். ஸோ நம்ம ஃபேஸை சுற்றி நிறைய நீங்கள் ஃபேஸ் டிடெக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் சில டுட்டோரியலில் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க அவுட்புட்டில் வந்து ஃபேஸில் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சு ஃபேஸை டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அந்த ஃபேஸை டிடெக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்குலராக ஒரு கட்டம் மாதிரி நமக்கு போட்டு காமிக்கிறதுக்கு தான் அந்த கோட். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே,
ஸோ நமக்கு அந்த இமேஜில் அந்த ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அதோட நம்ம அவுட்புட்டோட அப்படியே சேர்ந்து வரும். ஓகே, இட்ஸ் ஸ்டில் ரன்னிங். ஓகே, இன்னொரு டைம் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னோட இமேஜ் ஆக்சுவலாக. ஸோ அதில் இப்போ நமக்கு வந்து அந்த 4 ஃபேஸும் நமக்கு டிடெக்ட் ஆகிட்டு, ஸோ அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நமக்கு இது பண்ணுது. ஸோ ஓப்பன்சிவி பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கடல் மாதிரி அந்த லைப்ரரிஸ். ஸோ இதில் இன்னும் சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோடில் நிறையா மாற்றணும். ஸோ இதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு லெஸ் தென் ஒரு 20 லைன்ஸ் ஆஃப் கோடில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு இந்த வீடியோ போட்டதே. ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா இஸ் ஜஸ்ட் டு டிடெக்ட் த ஃபேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z Knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனலில் நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ நாட் ஓன்லி பைத்தான், ஸோ வி டூ ஹேவ் லாட் ஆஃப் அதர் டெக் வீடியோஸ் அஸ் வெல். என்னோட இன்ஸ்டாகிராம் யூஆர்எலும் என்னோட லிங்க்டின் யூஆர்எலும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா அது வழியாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z Knowledge.com.